ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமி என்னென்னா ஐ காட் எ சேட் ஸ்கில் இன் அனதர் வேர்ல்டில் சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமியில் மெயின் கேரக்டர் ரொம்பவே பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே உணரணுன்றதுக்காக நான் அதை அப்படியே சொல்லியிருப்பேன், யாரும் தப்பு எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய அனிமி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த உலகத்தில் வந்ததுலேருந்தே என்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க. நான் இப்படி இருக்கிறதுனால என்னவோ என்னை யாருக்குமே பிடிக்கல. ஆனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு சில பேர் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. என்னம்மா பொண்ணு வரியா, நம்ம 4 பேரும் போய் சில்லுன்னு ஒரு ட்ரிங்கா சாப்பிடுவோம்னு அவன் சொல்றான். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் என்னால வர முடியாது, என்னை விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஹே, அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு ஹீரோ சொல்றான். அதுல ஒருத்த வந்து ஏன்டா குண்டு பையில உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்கறான். அந்த பொண்ணு கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்காதீங்கன்னு ஹீரோ சொல்றான். அவ ஹீரோயினியா, இந்த குண்டா ஹீரோவா, ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு வாயில ரத்தத்தை கொப்பளிக்க வைக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அடி வாங்குறத அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. போலீஸ் வரமா அவங்க எல்லாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்னுடைய ஷோல்டர் பிடிச்சி எழுந்துக்கோங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. வேணாம் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோ அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறான். யாருடா இவன்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னுடைய தாத்தா எல்லாருமே சந்தோஷமா வாழ சொல்லி கொடுத்துருக்காரு. நான் பார்க்க குண்டாவும் அருவருப்பாவும் இருக்கிறதுனால என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க. அது ஸ்கூல்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, வீட்டிலையும் என்னுடைய அப்பா அம்மாவே என்னை வெறுக்கிறாங்க. ஒருவேளை என்னுடைய தம்பியும் தங்கச்சியும் அழகா இருக்கிறதுனாலயே இருக்குமோ, என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. என்னுடைய மிடில் ஸ்கூல்லையும் அதே தான். எனக்குன்னு இருந்த என்னை அப்படியே நேசிச்ச ஒரு ஆளு அது எங்க தாத்தா தான். மற்றவங்கள நம்ம கைண்டா ட்ரீட் பண்ணாதான் அவங்களோட சந்தோஷத்துல நம்மளோட சந்தோஷத்தை பார்க்க முடியும்னு அவர் சொல்லுவாரு. யூயா, உன்னைய நீயே நேசிச்சு ஒரு சந்தோஷமான ஆளா வாழ்ந்து காட்டுன்னு அவர் சொல்லுவாரு. என் தாத்தா ஒரு நாள் இறந்துட்டாரு. வீட்டையெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அதை என்கிட்ட இருந்து எடுத்துக்க என் அப்பா அம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. அதனால என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வாழணும்னா அதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது. அதனால எல்லா நாளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல நம்ம ஹீரோவோட நோட்ல எல்லாரும் தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோ வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவனுடைய காலை தடிக்க விட்டு என்னடா தடியா எவ்வளவு வேகமா எங்க போறேன்னு கேட்கறான். என்னை விட்டுடுங்க, நான் வேலைக்கு போகணும், நான் இன்னைக்கு நிறைய பேப்பர் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குன்னு ஹீரோ சொல்றான். டே குண்டு பண்ணி, உன்னால எவன்டா வேலைக்கு சேர்த்தணும்னு ஹீரோவை போட்டு அடிக்கிறானுங்க. இதே வேலையா நிறைய பேர் சுத்துவானுங்களாட்டுங்க. நம்ம ஹீரோ அடி வாங்குறத நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோவோட உடன் பிறப்புகளும் ஹீரோ அடி வாங்குறத பார்த்து ரசிக்கிறாங்க. நீ எப்ப பாரு வேலைக்கு லேட்டா தான் வர, நீ கிளம்புடான்னு முடிக்க அடிச்சிடறாங்க ஹீரோவை. நம்ம ஹீரோவும் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி கண்ணாடி அடிச்சு உடைச்சிடறான். இதெல்லாம் எப்பவுமே மாறாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு செவத்தை குத்துறான். அப்ப செவரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. இது என்ன இடம் இது? ஓ ஆமா, நம்ம தாத்தா நிறைய இடத்துக்கு சுத்தி இருக்காரு, ஒருவேளை அங்கிருந்து எடுத்துட்டு வந்த பொருளா இருக்குமோன்னு ஹீரோ யோசிக்கிறான். அட, அங்க மட்டும் என்ன ஒரு டோர் இருக்கு? திறந்து கால் எடுத்து உள்ள வச்சா ஹீரோ முகத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்கிரீன்ல இது இன்னொரு உலகம்னு போட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் இந்த ஊர் கேஷா மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு அப்ரைசல் ஸ்கில் இருக்கு. இது பார்க்க ஒரு கேம் மாதிரியே இருக்கு. அப்படின்னா நான் நிறைய லெவல்ல இருப்பேன் தான் நினைக்கிறேன். ஆனா ஹீரோ ரேங்கிங்க பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாம் லெவல் 1ல தான் இருக்குன்னு. அதை பார்த்து ஹீரோ மனம் உடைஞ்சு போயிடுறான். ஜன்னலை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே இது வேற உலகம் தான்ட்டு. ஒரு லெட்டர் இருக்கு, அதை எடுத்து ஹீரோ படிக்க ட்ரை பண்றான். ஆனா அது வேற உலகத்தோட மொழியில இருக்கு, அதாவது அந்த உலகத்தோட மொழியில இருக்கு. அந்த உலகத்தோட மொழியை படிக்க ஹீரோவுக்கு அவனுடைய சிஸ்டம் உதவி செய்து. ஆக்சுவலா அந்த லெட்டர்ல என்ன போட்டு இருக்குன்னா, இந்த வீட்டோட ஓனர் சீக்கிரமாவே சாக போறாங்க. அதனால இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் சொந்தன்னு போட்டு இருக்கு அந்த லெட்டர்ல. இந்த வீட்டை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அடுத்த செகண்ட் இந்த வீட்டோட மேஜிக் ஆக்டிவேட் ஆயிரும் அதுல போட்டு இருக்கு. ஹீரோ அங்க இருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். அந்த ஸ்வாடோட ஸ்கில்ல பார்த்து அவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். அப்படியே அந்த ஸ்வாடை எடுத்துட்டு வெளியே வந்து பாக்குறான். சுத்தி இருக்கிற இடம்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அப்படியே அந்த ஸ்வாடை எடுத்துட்டு சும்மா ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்வாடோட வெயிட் தாங்க முடியாம கீழே போட்டுறான் ஹீரோ. ஹீரோவோட ஸ்கில் எல்லாமே 1ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அந்த ஸ்வாடை ஹேண்டில் பண்ண முடியல. அப்படியே ஒவ்வொரு வெப்பனோட ஸ்கில்ஸையும் தெரிஞ்சுக்கிறான். எல்லா வெப்பனும் சூப்பர், ஆனா எல்லாமே ஆபத்தானது. அந்த வெப்பன் எல்லாத்தையுமே ஹீரோவோட ஸ்டோர்ல வைக்கிறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அந்த மான்ஸ்டரை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறான். அந்த மான்ஸ்டரோட லெவல் வந்து 300. ஒரு மரத்தை பிடிங்கி ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அந்த மான்ஸ்டரால ஹீரோவை தொடக்கூட முடியல. ஹீரோ வீட்டை சுத்தி பேரியர் இருக்கிறதுனால அதனால உள்ள வரவே முடியல. ஹீரோ தன்னுடைய கையில வச்சுக்கிற ஸ்பேரால இந்த மான்ஸ்டரை இதால கொல்ல முடியுமான்னு தூக்கி வீசறான். அந்த மான்ஸ்டரோட நெஞ்சிலேயே ஓட்ட விழுந்துருது. மான்ஸ்டரும் செத்துருது. ஹீரோ 1வது லெவல்ல இருந்து 100வது லெவலுக்கு போயிடுறான். அந்த மான்ஸ்டர் செத்ததுல இருந்து நிறைய ஐட்டம் கிடைக்குது. சரி ரொம்பவும் டயர்டா இருக்குன்னு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறான் ஹீரோ. கேம்ல ஜெயிச்ச காயின் எல்லாம் ரியல் வேர்ல்டுக்கு காசா மாத்தி எடுத்துட்டு போறான். நைட் எல்லாம் ஹீரோட உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. அட என்னடா உடம்பு இப்படி இருக்கு, சரி நம்ம போய் கண்ணாடியை பார்க்கலான்னு போனா அடடா நேத்து தான் கண்ணாடியை உடைச்சிட்டோமேன்னு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ அப்படியே எழுந்து அனதர் வேர்ல்டுக்குள்ள வரான். என்ன என்னுடைய பார்வை இவ்வளவு கிளியரா தெரியுது? ஆமா, இங்க யாரு தோட்டத்தை வச்சது? நம்ம இந்த செடி என்ன வித்தியாசமா இருக்கு, என்ன டாக்டர் ஆள வைக்குமா? அப்படியே நிறைய மான்ஸ்டரை கொள்றான். அதுல இருந்து சைனாலாம் கிடைக்குது. அப்படியே காயினெல்லாம் காசா மாத்திக்கிட்டு அப்படியே அனதர் வேர்ல்டுல அவனுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றான். அவன் கொன்ன
மான்ஸ்டரை ஜெல்லியாக செஞ்சு சாப்பிட்றான். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது போல். அப்படியே ஒரு காப்ளிங்கை கொள்றான். அந்த காப்ளிங்கை கொண்டு அதில் கிடைச்ச ஐட்டத்தை ஃபுல்லாக ஐட்டம் பாக்ஸில் போடுறான். ஸ்கூல் லீவெல்லாம் அந்த அனதர் வேர்ல்டுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணுறான். நான் எவ்வளோ தான் ஸ்ட்ராங் ஆனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். அப்போ பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு யாரடி இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், எனக்கு தெரிஞ்சவன் ஒரு மாடலாக தான் இருப்பான்னு பேசிக்கிறாங்க. யாருடா தம்பி நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே வந்திருக்கியா? நம்ம ஹீரோவும் பயந்துக்கிட்டு நான் தான் யூயா செஞ்சோன்னு சொல்கிறான். எல்லாருமே கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. எது அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த குண்டு பண்ணியானின்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்த ஸ்டூடெண்ட் தான், நான் உண்மையாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் யூயான்னு ஹீரோ சொல்கிறான். பவர் கிடைச்சி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் ஹீரோ இப்போ தான் கண்ணாடியே பார்க்குறான். பார்த்துட்டு அடடா இது நானான்னு ஷாக் ஆகுறான். உண்மையை சொல்ல போறியா இல்லையா, நீ ஒன்று என் அண்ணன் கிடையாது அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அங்கே ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி நீ தானே யூயோ டாஞ்சிரோன்னு சொல்லுது. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.